ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வெல்கம் டு கார்டன் விலாக். ஐயோ இல்லைங்க, வெல்கம் டு குக்கிங் விலாக். எப்போ பார்த்தாலும் கார்டன் சொல்லியேங்க கார்டன் விலாக்னே தான் வாயில் வருது. பட் இன்றைக்குமே பார்த்திங்கன்னா தோட்டத்துலேருந்து பறித்த காயிலேருந்து தான் சமைச்சிருந்தேன். எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னாங்க இந்த வருஷம் சொரக்காய் அமோக அறுவடைங்க. என்ன தான் பண்ணுறதுனே தெரில, அவ்வளோ காய் காய்ச்சிருச்சு. ஸோ நான் சொரக்காயை வச்சு 7 days 7 சொரக்காய் ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எல்லாமே சூப்பராக தாங்க இருந்தது. நான் ஒரு ரெசிபியுமே நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இதில் எந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொரக்காய் ஜூஸுங்க. எப்பயுமே காய் சமைச்சு சாப்பிட்றதோட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்ப சத்து அதிகம்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஏபிசி ஜூஸ் போட்டு குடிக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு நல்லா இருந்ததுங்க. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, மோசம்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நம்ம குடிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சொரக்காய் தோலோடையே பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஜூஸரில் தான் போட போகிறேன். ஸோ அதோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான் வரும், நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண மாட்டேங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சொரக்காய் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆப்பிளுங்க, ஒரு பேரு. ஆப்பிள் பேர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பீஸ் இஞ்சிங்க. ஆப்பிள் பேர்லாம் விதையெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாங்க. என்கிட்ட ஜூஸர் பார்த்திங்கன்னா ஹாரம்னு ஒரு பிராண்ட் வச்சுருக்கேன். இது ஸ்லோ ஜூஸர் தான். கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக யூஸ் பண்ணுறேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம தண்ணியே நம்ம சேர்த்தாமல் ஜூஸோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் வருதுங்களா, குடிக்கவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஜூஸரில் ஃபஸ்ட்டு சொரக்காயை போட்டுக்கலாங்க. சொரக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆப்பிள், பேரு, அப்புறம் இஞ்சி. லெமன் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி லெமன் ஆட் பண்ணல. இங்கே பாருங்கள், நான் ஒரு ஹோல் சொரக்காயே போட்டிருந்தேன். அதோட வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வந்திருந்தது. ஏன்னா சொரக்காய் பார்த்திங்கன்னா இந்த நீர் காய் தானுங்களா, ஸோ அதனால் தண்ணி ஃபுல்லாக ஜூஸாகவே வந்துடும். இந்த ஜூஸில் லெமன் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். நாங்கள் ஏபிசி ஜூஸே போடும்போது பார்த்திங்கன்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மட்டும் போட மாட்டோம். கூடவே பேரு, ஜுக்கினி இருந்தால் ஜுக்கினி ஒன்று போடுவோம், லெமன் போடுவோம், இஞ்சி போடுவோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து குடிக்கும்போது கரும்பு ஜூஸ் மாதிரியே இருக்குங்க. டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். என்னோடய குட்டியுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா இதே காம்பினேஷன் தான். ஃப்ரூட்டு, வெஜிடபிள் மட்டும் அப்பப்போதைக்கு கொஞ்சம் மாற்றிப்போம். ஆப்பிள், பேர் கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே தான் இருக்கும். சம்டைம்ஸ் லெமனுக்கு பதிலாக நம்ம ஆரஞ்சு கூட போடலாம். ஏன்னா அதுவுமே கொஞ்சம் புளிப்பு கொடுக்குற டேஸ்ட்டு தானுங்களா, அதனால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த சொரக்காய் ஜூஸ் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எந்த ஜூஸ் போட்டாலுங்க போட்ட உடனே குடிச்சிருங்க. கொஞ்சம் லேட்டாக குடிச்சிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டு மாறிடும். நெக்ஸ்ட்டு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் அல்வா தான். நான் இதுதாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நான் இது வரைக்கும் சொரக்காய் அல்வா பண்ணதே இல்லை. என்னோட அக்கா சொன்னாங்க லாஸ்ட் இயர் அவங்க தோட்டத்துலேருந்து நிறைய காய் வந்திருந்ததுன்னு சொல்லிட்டு சொரக்காயில் அல்வாலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ட்ரை பண்ணேன். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் என் ஹஸ்பண்டுக்கு என்னோடய குட்டிக்கெலாம் கொஞ்சம் வைக்கலான்னு தான் இருந்தேன். டேஸ்ட்டு ரொம்ப டெம்ப்ட் ஆச்சுங்களா, ஸோ ஃபுல்லாக நானே சாப்பிட்டேன். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா சொரக்காய் ஃபுல்லாக தோல் நீக்கிட்டுங்க, சொரக்காய் 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையை ஃபுல்லாக எடுத்துடணும். நான் பார்த்திங்கன்னா பிஞ்சு சொரக்காய் தான் கட் பண்ணியிருந்தேன். ஸோ உள்ளே விதை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ இருந்தாலும் சென்டர் பார்ட் மட்டும் நான் கட் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா சொரக்காய் அல்வாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சொரக்காய் திருவி தான் போட்டு செய்யணும். திருவி போட்டு நம்ம கேரட் அல்வா செய்வோம் இல்லைங்களா, அதே சேம் ப்ரொசீஜர். பட் சொரக்காய்க்கு கேரட்டுக்கு பதிலாக சொரக்காய் போடுறோம், அவ்வளோதான். பட் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் தயக்கமாகவே தான் இருந்தது, எப்படி அல்வா டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சொரக்கான்னு நம்ம யாருமே கண்டுபிடிக்கவே முடியாதுங்க, ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேரட் துருவுறது இல்லைங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக துருவி எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சொரக்காய் போதுங்க, நிறைய தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக துருவி எடுத்துக்கிட்டுங்க. இதில் இருக்க நீரெல்லாம் புளியக்கூடாது, நம்ம தண்ணியோடையே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறங்க ஒரு கரண்டி நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு துருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா சொரக்காய், அதை போட்டு நல்லா நெய்லேயே வதக்கிக்கலாங்க. நல்லா நெய்யில் வதக்கும் போதே சொரக்காயிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணி நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமாங்க 1 கப்
பால் ஊற்றிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து ஒரு சொரக்காய்க்கு 1 கப் வந்து பால் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டுங்க அதையுமே ஊற்றிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பால்லே வந்து சொரக்காய் நல்லா வெந்துடணுங்க. வெந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். உங்ககிட்ட நான்ஸ்டிக் பேன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அல்வாங்கிறப்ப அடி பிடிக்காமல் நல்லா திரண்டு வரும். அதுக்காக தான். நல்லா பால்லே வெந்ததுக்கப்புறங்க நல்லா இதிலே சுண்ட விட்டுடலாம். பால் ஃபுல்லாக சுண்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், பால் வந்து நல்லா சுண்டிடுச்சு. சர்க்கரை பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் தான் சர்க்கரை போட்டிருந்தேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ சர்க்கரையை போட்டதுக்கப்புறமே தண்ணி கொஞ்சம் விட்ட மாதிரி இதாகும். நல்லா அதில் வதக்கிட்டுங்க நெய் வேணும்னா அப்பப்போதைக்கு ஒரு ஸ்பூன் விடலாம். இது நான்ஸ்டிக்னாலேங்க எப்படி நெய் அது தானாகவே விடும். நீங்கள் அப்பப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் விட்டுக்கோங்க. நல்லா பாருங்கள் நெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வதக்கி எடுத்து வச்சுருந்தேங்க. அதையுமே இதில் போட்டு நல்லா ஒரு பெரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ரெசிபி. செம்ம டேஸ்டியாக இருந்தது. ஏலக்காய் தூள் வந்து வாசத்துக்கு நீங்கள் இது வதக்கும் போதே கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அல்வா வந்துங்க சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தான் இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் வந்து ஒரு சொரக்காய் ஃபுல்லாக செஞ்சுருந்தேன் இல்லைங்களா. எனக்கு குவான்டிட்டி எவ்வளோ வந்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பவுலில் தான் வந்திருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்த ரெசிபி தான். நெக்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தட்டைப்பயிறு சொரக்காய் குழம்பு தாங்க. இந்த குழம்பு பிடிக்காத ஆளே கிடையாது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தாங்க இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முழு சொரக்காய் எடுத்துக்கலாம். தோலோடையேங்க குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது வந்து அளவு பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு 1 கப் எடுத்துக்கலாங்க. ஒரு சொரக்காய்க்கு 1 கப்பு தட்டைப்பயிறு கரெக்டாக இருக்கும். முதல் நாள் நைட்டு இந்த மாதிரி தட்டைப்பயிரை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அம்மாலாம் வந்து தட்டைப்பயிறு குழம்பு வைக்கும்போதுங்க எப்படி வைப்பாங்கன்னா இந்த மாதிரி தட்டைப்பயிறு ஊற வைக்க மாட்டாங்க. அப்போதைக்கு குக்கரில் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்துகிட்டு குழம்பு வைப்பாங்க. அதுவுமே நல்லா இருக்குங்க. பட் இது கொஞ்சம் வேலை ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றிட்டுங்க குக்கரில் கடுகு பெருங்காயம்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 போட்டுட்டுங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஒரு கை கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதங்கிட்டு இருக்கவே சைடில் பார்த்திங்கன்னா புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் ஊற வச்சுக்கலாங்க. தட்டைப்பயிறு சொரக்காய் குழம்புக்கு கொஞ்சம் புளி ஊற்றினா தான் டேஸ்ட் வந்து நல்லா சுருக்குன்னு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் 1 கப் வந்து தேங்காய் ஒரே ஒரு ஸ்பூன் சோம்புங்க போட்டு தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஏன்னா இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி வச்சோம்னா குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை சாதம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தட்டைப்பயிறு ஊறி இருந்தது இல்லைங்களா அதை போட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் காரமாக இருந்தது அப்படின்னா 2 ஸ்பூன் மட்டும் போதும். என்னது வந்து கொஞ்சம் காரம் கம்மி, அதனால் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். போட்டு ஒரு பெரட்டிட்டுங்க சொரக்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையுமே போட்டுட்டு புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா புளியுமே வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. புளி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி விட்டுடலாங்க. ஏன்னா புளி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 2-3 விசில் விட்டுட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து சூப்பராக வெந்திருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நேரம் அடுப்பில் நின்று கலரிக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை. சீக்கிரம் வேலை ரெடி ஆகிடும். சாதம் ரெடி ஆகிறதுக்குள்ளே தட்டைப்பயிறு குழம்பு ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வந்து புளி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காயும் சோம்பு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை அதில் ஊற்றிட்டுங்க நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. குக்கர் மூடிட்டுங்க கரெக்டாக ஒரு 3 விசில் விடுங்க. 3 to 4 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவே எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சோள சோறு களி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த தட்டைப்பயிருக்கு வந்து இதுதான் நம்ம மெயின் டிஷ்ஷாகவே வச்சுக்கணுங்கிற அளவுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொரக்காய் மோர் தாங்க.
7 days 7 சொரக்காய் ரெசிபி இல்லைங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சொரக்காய் மோர் தாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு சின்னதாக 2 துண்டு இஞ்சிங்க, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சொரக்காய் முழு சொரக்காயை போட்டுட்டுங்க, தோலோடையே போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு மிக்சியில் ஒரு அரைச்சிட்டுங்க. தயிர் இருக்கு இல்லைங்களா, புளிக்காத தயிரை வந்து ஒரு 4 கரண்டி போட்டுட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மிக்சிலேருந்து தண்ணி வெளில வந்துடும். ஸோ தயிரை ஒரு 4 கரண்டி போட்டுட்டுங்க, ஒரு அடி அடிச்சுட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கலந்து வடிகட்டி குடிச்சிங்கன்னா அப்பா இந்த வெயிலுக்குங்க இந்த விட பெஸ்ட்டு மோர் எதுவுமே கிடையாதுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. அதுவும் அந்த சொரக்காய் மோர் குடிக்கும்போது அந்த இஞ்சியோட டேஸ்ட்டும் முழுங்கும் போது அந்த பச்சை மிளகாவோட காரமும் இருக்குது பாருங்க. குடிச்சிட்டே இருக்கலாம் தாங்க இருக்கும். நாங்கள் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து மோர் அடித்து குடிப்போம் நாங்கள் வீட்டில் எல்லாருமே. உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம சொரக்காயில் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணி பார்த்தேங்க. உண்மையாலுமே அட்டகாசமாக இருந்ததுங்க. நீங்கள் கண்டிப்பாக எந்த ரெசிபி ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோங்க, இந்த சொரக்காய் ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மோர் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து அரைச்சிட்டுங்க வடிகட்டிட்டேன். ஏன்னா ரொம்ப சக்கையாக இருந்ததுன்னா முழுங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் சொரக்காயே பாருங்களேன் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. நீர்க்காய் நிலைங்க ஃபுல்லாக வந்து தண்ணியாகவே வந்துருச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குங்க. வேணும்னா கொத்தமல்லி தழை வந்து தயிர் போட்டு அரைப்பீங்க இல்லையா, அப்போ வந்து சும்மா கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டு அரைச்சிக்கலாம். அதோட ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் வந்து இன்றைக்கி கொத்தமல்லி தழை போடலைங்க, போட்டாலுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் மோர் குழம்பு தான். இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் சென்னையில் இருக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டு மாமி சொல்லி கொடுத்த ரெசிபி. அவங்க வந்து வெண்டைக்காய் போட்டு வைப்பாங்க, நான் வந்து எல்லா காயுமே போட்டு வைப்பேங்க. எல்லாமே டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். சொரக்காய் வந்துங்க தோல் நீக்கிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டுங்க, தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 2 ஸ்பூன் பச்சரிசி, இல்லை அப்படின்னா சாப்பாட்டு அரிசி, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுங்க நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் அதை தனியாக போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் இதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி போட்டுங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு கப்பு தயிர் ஊற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒன்று அரைக்கும் போதுங்க இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சோம் அப்படின்னா அந்த தேங்காய் அரிசி பருப்புலாம் வந்து அரைப்படாது. ஸோ அதனால் ஒன்றா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு சொரக்காயுமே வெந்துருச்சுங்க. ஸோ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பெருங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை ஒரு 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு எண்ணெயிலே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் மோர் குழம்பு வந்து சூப்பரான கலர் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து மஞ்சத்தூள் போட்டுறதுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி அலசி கொஞ்சம் ஊற்றிடுங்க. மோர் குழம்பு வந்து இனிச்சிலாம் உங்களுக்கு தண்ணியாட்டம் இருந்தால் கூட அது ஆறும்போது கொஞ்சம் நல்லா இஞ்சிக்கோங்க. அது இல்லாமல் சொரக்காயுமே வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த காயில். ஸோ அந்த தண்ணியை நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இது நம்ம போட்டு ஒரு கலக்கிட்டுங்க, சொரக்காய் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, காய் தண்ணி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நம்ம வந்து ஒரே ஒரு கொதி விடணுங்க. ரசம்லாம் நம்ம கொதிக்க விடுவோம் இல்லைங்களா, லைட்டாக நுரக்கட்டி லைட்டாக ஒரு கொதி விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொதி விட்டால் போதும். பட் மோர் குழம்பு வைக்கும்போதுங்க முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உப்பு மட்டும் போட்டுறாதீங்க. ஏன்னா அடுப்பு ஆனில் இருக்கும்போது நீங்கள் உப்பு போட்டிங்க அப்படின்னா குழம்பு வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடுங்க. மோர் குழம்புக்கு மட்டும் உப்பே நீங்கள் போடக்கூடாது. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் உப்பு போட்டிங்க அப்படின்னா குழம்பு வந்து திரியவே தெரியாதுங்க. பாருங்களேன், நான் அடுப்பு ஆஃப் பண்ணும்போது மோர் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் இருந்தது. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா இஞ்சிக்கிச்சு. நீங்கள் இப்போ உப்பு போட்டிங்கன்னா திரியவே தெரியாது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க. அது சூடான சாதத்துக்கு மோர் குழம்பு வச்சுட்டு மோர் மிளகாய் அப்புறம் அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டு தாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் சொரக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுச்சவுக்காய், அப்புறம் வெள்ளை பூசணிக்காய் எல்லாமே போடலாம் மோர் குழம்புக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் பொரியல் தான். இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ரச சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சொரக்காய் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிட்டுங்க, ஒரு 3-4 பச்சை மிளகாய், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அவ்வளோதான். இதுக்கு வந்து மெயின் டேஸ்ட் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீனட் பவுடர் தான். ஸோ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பெருங்காயம்லாம் போட்டுட்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை.
ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறங்க கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா சொரக்காய், அதையுமே போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு டேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் ஒரு கை கல்லுப்பு போட்டுங்க தண்ணி 1 கப்பை ஊற்றிட்டு அப்படியே ஒரு கலக்கி மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க வேலையே. இதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் நின்று சமைக்கணும்னு அவசியமே இல்லை, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஏன்னா சொரக்காய் வதங்கணும், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும், எதுவுமே பண்ண தேவையில்ல. இதை மூடி வச்சுட்டுங்க ஒரு கை வந்து நிலக்கடலை இருக்குது இல்லைங்களா, நம்ம வறுத்த நிலக்கடலை தான் யூஸ் பண்ணணும். அதை வந்து மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நல்லா குருணையாக அரைச்சிக்கிட்டுங்க. சொரக்காய் வந்து தோட்டத்து காய்னாலைங்க ஒரு 5 நிமிஷத்துலேயே சீக்கிரம் வெந்துருச்சு. நல்லா வந்து கடையில் வாங்குற காய்னா ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். இது சீக்கிரமாக வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச பீனட் பவுடரை வந்து அதில் போட்டுங்க ஒரு கலக்கி விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்துக்கு இந்த சொரக்காய் பொரியல் போட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்களேன், உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. எனக்கு வந்து ரச சாதத்துக்கு இந்த சொரக்காய் பொரியல் வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, சொரக்காய் துவையல் தாங்க. சொரக்காய் சட்னின்னு கூட சொல்லலாம். செம்ம சூப்பராக இருந்தது. இது வந்து அக்கா தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அக்கா என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட ஒரு தெலுங்கு ஃப்ரெண்டு தான் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. அப்பா செம்ம காரமாக இருந்ததுங்க. ஆனால் வாய்க்கு நல்லா உணர்த்தியாக இருந்தது. சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு சொல்லிட்டு தான் இருந்தது. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொரக்காய் வந்து தோல் ஃபுல்லாக சீவிட்டுங்க பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம சொரக்காய்க்கு வந்து நம்ம அரைச்சி தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே பச்சை மிளகாய் தான். ஒரு 15 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க. 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக வந்து உப்பு, 1 ஸ்பூன் சீரகம், சின்ன துண்டு புளி போட்டால் போதும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, பேனில் வந்துங்க பச்சை மிளகாயை போட்டு நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து எண்ணெயில் நல்லா அது வதங்க தான் டேஸ்ட் வந்து ரொம்ப கொடுக்குங்களாம்மா. ஸோ நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சொரக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை போட்டு லைட்டாக ஒரு பெரட்டு டாஸ் பண்ணுற மாதிரி தாங்க பண்ணணும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பொரியல்லாம் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்னா, அந்த பீஸை மட்டும் திருப்பி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் லைட்டாக மட்டும் டாஸ் பண்ணால் போதும். ஏன்னா சொரக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் வெந்துடக்கூடாது, பச்சையாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு அரைவேக்கடாக வெந்தால் கரெக்டாக இருக்குங்க. ஸோ அப்பப்போ மூடி வச்சு லைட்டாக இந்த மாதிரி டாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ஆனால் பச்சை மிளகாயோட அந்த சொரக்காயை சேர்த்து இந்த சட்னி அரைச்சி சாப்பிடும்போதுங்க செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்தது. அதுவும் சூடான சாதத்தில் இந்த சட்னி போட்டுட்டு நெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க டேஸ்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு வதக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்களேன், சொரக்காய் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிட்டுங்க மிக்ஸி ஜாரில் வந்து இந்த 4 பல்லு பூண்டு சொன்னேன் இல்லைங்களா, தோல் வந்து நீக்க தேவையில்ல, தோலோடையே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன துண்டு புளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறமா சொரக்காயை போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 சொரக்காய் ஃபுல்லாக போட்டிருந்தேன். இதுக்கான மெஷர்மெண்ட்டு தான் இது. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா 2 டைமாக அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா எனது மிக்ஸி ஜார் சின்னதுனால ஃபுல்லாக ஒட்டுக்க அரைக்க முடியல. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து பவுலில் போட்டுக்கிட்டுங்க, அடுத்த ரவுண்ட் வந்து சொரக்காயை போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து கொட்டணும். தாளித்து கொட்டும் போது தான் இன்னும் கொஞ்சம் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு பேனில் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டுங்க, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போடும்போது அந்த சட்னியில் வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். 2 பல்லு பூண்டு வந்துங்க நல்லா தட்டி அதையுமே எண்ணெயில் போட்டுட்டுங்க, கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வரமிளகாய் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டுங்க, எண்ணெயிலே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். ஏன்னா சட்னி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டுங்க சட்னியில் போட்டு ஒரு கலக்கி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதத்துக்கு இந்த சட்னி வச்சுட்டுங்க 1 ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ரொம்ப காரமாக தாங்க இருக்கும். ஆனால் எனக்குமே ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது வாயெல்லாம் பயங்கரமாக அலறிட்டே தான் இருந்தது. பட் இருந்தாலும் சாப்பிட்லான்னு சொல்லி ரொம்ப டெம்ப்ட் பண்ணிகிட்டே தாங்க இருந்தது. ஏன்னா அந்த சட்னிக்கு வந்து நீங்கள் இவ்வளோ காரம் போடலை அப்படின்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி காரம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், 7 days 7 சொரக்காய் ரெசிபி. எல்லா ரெசிபியும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.